இன்னைக்கு என் பொழப்பு நல்லபடியா நடக்கணும். யாரு வேணாலும் வைக்கலாம். வைராஜா வை. 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8. வைராஜா வை. யாரு வேணாலும் வைக்கலாம். வை வை நீ வை. நாரா எழுக்கிறேன் பாத்துக்க. எல்லா பணமும் கம்பெனிக்குப்பா. கம்பெனி. அடுத்து யார் வைக்கிறா? வைராஜா வை. மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. வை. நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. வெய்யே வெய்யே. நம்ம 10வது படிக்கும் போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவோமே, அப்ப ஒண்ணு நான் கனவு பண்ணுவேன். அதே மாதிரி இல்ல இது மூஞ்சம். எஸ் சார். வணக்கம் சார். ஏண்டா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டா பெரிய மன்மதன் நினைப்பா? இல்ல சார். ரோட்ல ஒரு பொண்ணு போக கூடாது அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யற? பேங்க்ல சார். அதே பேங்க்லயா? ஆமா சார். எங்க கை கொடு. ஏண்டா சூதாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன்? சொல்லிருக்கீங்க சார். ஆண்யா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆனா சார். எவ்வளவு ஜெயிச்ச? 300 ரூபாய் தான் சார். 300 ரூபாயா சார்? எங்க கை கொடு. வேண்டாம் சார். வேண்டாம் சார். ஐயோ 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 கை. இந்த 4 பேர் பேர்ல எஃப்ஐஆர் போடும். நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையட. சாயந்திரம் பாருங்க, தண்ணி வச்சு பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கை கொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? உங்களை முந்தாடியில இருந்து 30 ரூபாய் திருடிட்டான். படுவாய் உடுத்தி எங்க இருக்கான்னு அலையா சார். இவனை தர்மடி அடிக்கல. என்ன சார் தப்பு? விடுங்க. நாம இவன் அடிச்சா புத்தி வராது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அவனுங்க முட்டிக்கு முட்டிக்கு தட்டினா தானா புத்தி வரும். ஆட்டோ எதிர்த்து பேச தொலைச்சு விட சொல்லிச்சு. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், எட்டனா 1 ரூபாய்க்கு முடிச்சு உட்காத, அடிப்பட்டு சாகாதன்னு. இதெல்லாம் ஒரு குழப்படா. நான் என்னடா செய்யறது? நானும் அவங்க கூடாதுன்னு பாக்குறேன். இந்த முடிச்ச பார்த்து என்ன புறம்போக்கு போனா போதுன்னு வண்டியில ஏத்திட்டு வந்தா ஏன் வண்டியில கை வைக்கிறியா? காசுமாலும்
என்ன தைரியம் இருந்தா என்ன நடுவோட்டில் நிப்பாட்டிட்டு மத்த வண்டிகள் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். சாரி டாடி 2 மினிட்ஸ்ல டியூட்டி முடிஞ்சிடும் நானும் வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். நீங்க வேணா அழைச்சிட்டு போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இவன் வேலையை பாருங்க. கமான். மம்மி குட் ஈவினிங். என்னங்க, சபா செக்ரட்டரி மணியர் போன் பண்ணாரு. இன்னைக்கு கேரனுடைய பிரசங்கம் 6 மணிக்கு இருக்கா. நான் வர்றேன்னு அஷூர் பண்ணிட்டேன். சீக்கிரம் சாப்பிடுங்க, எல்லாரும் போலாம். இரு, யூனிஃபார்மை கழிச்சிட்டு வரேன். யூனிஃபார்மோட போனாதான் ஃப்ரண்ட் சீட்ல இடம் கிடைக்கும். உட்காருங்க. உன் பொண்ணுக்கு என்ன கொலஸ்ட்ரால் இருந்தா? கொலஸ்ட்ராலா? அதுதாண்டி கொழுப்பு. ஓ, என்ன நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு வேடிக்கை பாப்பா. போலீஸ்கார முன்னாடி எனக்கு ஒரே அவமானமா போச்சு. நீயும் சிரிக்கிறியா? இல்லைங்க. இந்தம்மா லட்டு சாப்பிடு. அவ இன்னைக்கு சாப்பாடே தொடக்கூடாது. நான் சாப்பிடறத வேடிக்கை பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு அவளுக்கு தண்டனை. எல்லாத்தையும் இங்க போடு போடு. அவ தட்டெடு. நூடுல்ஸா? ரொம்ப பிரமாதம். போரும் ரசிச்சது. பேசாம சாப்பிடுங்க. டாடி கபில் தேவ் பாருங்க டாடி, என்னமா கோல் பண்றாரு. சூப்பர். இது என்னமா பெரிய பவுலிங். நான் காலேஜ்ல படிக்கும் போது ஆடாத ஆட்டமா ஓடாத ஓட்டமா. எங்க காலேஜ்ல நான் தான் ஃபாஸ்டஸ்ட் பவுலர். கன்னியாகுமரி ரவுடியில இருந்து காஷ்மீர் கேடி வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். உன் பொண்ணு என்னையே ஏமாத்த பாக்குறேன். போதும், அதிகமா கோவப்படுற மாதிரி ஓவரா ஆக்ட் பண்ண வேண்டாம். அது இங்க ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. பொண்ண சாப்பிட சொல்லுங்க. அன்பான தோழர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாம்பூர் அலியின் கலை நிகழ்ச்சி நடைபெறும். கலை நிகழ்ச்சியை நிறுத்துங்கள். தலைவர் கருத்துரை ஆற்றட்டும். அன்பிற்கும் இனிய தோழர்களே, இளம் சிங்கங்களே, நாம் அடுத்தவன் பாக்கெட்டையும் துச்சமாக மதிக்க கூடாது. அதே சமயம் ஜெயில் கம்பிகளையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே கூட. தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான வேண்டுகோள். நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. நம்ம அமைப்புல இப்படி மொட்டை பசங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க, என்ன போல குடும்பஸ்தங்களும் இருக்காங்க. இந்த மொட்டை பயலும் அந்த பெரியவங்களும் உள்ள போயிட்டா கவலையே இல்ல. ஆனா என்ன போல குடும்பஸ்தன் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குழந்தை குட்டிங்க கதி என்ன ஆகும், அந்த குடும்பம் என்ன ஆகும்? அதனால நம்ம அமைப்புல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மரியாதை பண்ணி அனுப்பி வைக்கணும். இந்த ஆளு மொட்டை பசங்க கிட்ட பசங்க பேசுறாரு. மரியாதையா அந்த ஆளை வாபஸ் வாங்க சொல்லுங்க. கூட்டத்துல எவனா குழப்பம் பண்றான். ஏ குட்டையா, உன் உயரத்துக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அமுக்குற. பொஞ்சாதி பிள்ளைகளை விட்டுட்டு 6 மாசம் 4 மாசம்னு ஜெயில என்னால கஷ்டப்பட முடியல. அதனால தயவு செய்து என்ன யூனியன்ல இருந்து எடுத்துருங்க. சரிங்க, அதை சாப்பிடுங்க. ஊருல உலகத்துல ஒரு பயனும் சுத்தமில்ல. ஒரு சான் வயசுக்கு திருடுனா குத்தமில்ல. வேறு பெற்ற திருடங்களை புடிச்சிடதான் சட்டமில்ல. பஞ்சத்துக்கு திருடுகிறான், நாட்டுக்கு ஒரு நட்டமில்ல. வருஷத்துல 6 மாசம் மாமியார் வீடு. வெளிய வந்த மறுபடியும் திருடுற பாடு. சமத்தம் கெட்டு போச்சு புண்ணிய நாடு. பாதி பேரு திருடங்கதான் பட்டியல் போடு. வருஷத்துல 6 மாசம் மாமியார் வீடு. வெளிய வந்த மறுபடியும் திருடுற பாடு. ஆக மொத்தம் கெட்டு போச்சு புண்ணிய நாடு. பாதி பேரு திருடங்கதான் பட்டியல் போடு. பட்டியல் போடு.
தேவைக்கு மேல் செல்வம் எல்லாம் ஆஹா சேர்த்து வச்ச மனிதரெல்லாம் தேவைக்கு மேல் செல்வம் எல்லாம் ஆஹா சேர்த்து வச்ச மனிதரெல்லாம் திருடண்டான்னு சொன்னவர் காந்திதான் அதை கேட்கிறப்போ மனசுக்கு ஒரு சாந்திதான் திருடண்டான்னு சொன்னவர் காந்திதான் அதை கேட்கிறப்போ மனசுக்கு ஒரு சாந்திதான் அடக்கள்ளத்தனம் பண்ணுறவன் கலக்கலத்தான் காட்டுறவன் வெள்ளம் போல காசு பணம் சேர்க்கிறான் அவனை உள்ளபடி எந்த போய கேட்கிறான் வருஷத்துல 6 மாதமே வீடு மாமியாரு வெளிய வந்தா மறுபடியும் திருடுற பாடு ஆயியப்ப இருட்டுலதான் அப்ப பண்ண திருட்டுலதான் ஆயியப்ப இருட்டுலதான் அப்ப பண்ண திருட்டுலதான் நீயும் நானும் பிறந்திருக்கோம் தெரிஞ்சுக்க நம்ம பிள்ளைகளும் அப்படித்தான் புரிஞ்சுக்க நீயும் நானும் பிறந்திருக்கோம் தெரிஞ்சுக்க நம்ம பிள்ளைகளும் அப்படித்தான் புரிஞ்சுக்க நீயும் நானும் நல்ல புள்ள தேவைக்கு மேல் எடுப்பதில்லை வாயு வயிறு காயிறப்போ திருடுறோம் அந்த வானம்பாடி கூட்டம் போல திரிகிறோம் வருஷத்துல 6 மாசம் மாமியாரு படிக்க வந்தா மறுபடியும் திருடுற பாடு ஆக மொத்தம் கெட்டு போச்சு புண்ணிய நாடு பாதி பேரு திருடங்க தான் பட்டியல் போடு டன் 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 எங்கடா ஓட பாக்குற ஏண்டி தானா முந்தா நாள் உன் தலையில 3 மரக்கா பேனு மொழுமொழுன்னு இருந்துச்சு இன்னைக்கு என்னடி ஒரு பேனை கூட காணா இல்லையா நேத்து எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருல்ல அங்க மாத்திட்டியா சரி சரி இவன் என்னடி உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா ஏண்டி சிரியாண்டி அத ஏன் கேக்குறீங்க ஆச்சி இவன் மகன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு 2 நாளா பச்சை தண்ணி பல்ல படாம உட்கார்ந்துருக்கா அடிப்போடி பைத்தியக்காரி புள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாதடி கை கடக்கமா வளர்க்கவும் தெரிஞ்சுக்கணும் என் புள்ளைய எடுத்துக்க எனக்கு என்னடி குறை வச்சிருக்கான் உங்குற சோத்துக்கு குறை வச்சிருக்கானா உடுத்துற துணிக்கு குறை வச்சிருக்கானா 6 புள்ள பெத்தவளுக்கு தெருவுல சோறு 1 புள்ள பெத்தவளுக்கு உரியில சோறுன்னு சும்மா சொல்லிருக்காங்க ஏன் ஆச்சு இந்த வீட்டுக்கு குடி வந்து 15 நாள் ஆகுது ஒரு நாள் கூட உன் புள்ள இந்த வீட்டுக்கு வரலையே பெருசா புள்ளைய பத்தி பேசிக்கிறிய என் புள்ள வந்துட்டான் என் புள்ளைக்கு ஆயுசு 100 எந்திரிச்சு பாருங்கடி என் புள்ளைய வாயா ராஜா ஐயோ என் கண்ணே பட்டடும் போல இருக்கு பாருங்கடி என் புள்ள முக அழக பார்க்க 3 ஊரு வேணும் நடை அழக பார்க்க 4 ஊரு வேணும் ஐயோ என் கண்ணே பட்டடும் போல இருக்கு ரொம்ப நேரம் நிக்காத வாயா வா 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 அப்புறம் வரேன் உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்க புடவை வாங்கிட்டு வந்துருக்காங்க புடவை இவரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு நான் எந்த கோயில்ல போய் உட்கார்ந்து அழுத
எதுக்குமா ஜன்னல சத்துற? உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். சரி சரி, இந்த 200 ரூபாய் வீட்டு செலவு வச்சுக்கோ. நீயே வச்சுக்கடா. அந்த கண்டாவிய நான் என் கையால தொட மாட்டேன். ஏண்டா நீ பொழைக்கிற பொழப்பு ஒரு பொழப்பாடா. இதுக்காக வாடா நம்ம கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தோம். உன் யோகியதை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அண்ணா நகர்ல 3 மாசம், மயிலாப்பூர்ல 3 மாசம் வீட்டை மாத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா செவடங்காதல ஊதுன சங்கு மாதிரி நான் சொல்றது எதையுமே கேட்காம நீ செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப நான் சாப்பிட்டுமா வேணாமா? சாப்பிடு சுந்தரு, நான் சொல்றத கேளுப்பா. நீ இந்த ஈனங்கட்ட பொழப்பு பொழைச்சுதான் என்னை காப்பாத்தணுங்கிறது இல்ல. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேடாவது உன்னை ராஜா மாதிரி உட்கார வச்சு நான் சோறு போடுறேன்டா. இத பாரு, என்ன மறந்துதான் நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை மறக்க முடியலேன்னு தான் மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ இப்படி புலம்பிட்டு இருந்தா அது கூட நான் வரமாட்டேன். அப்புறம் இஷ்டம். ஏன் ஆச்சு? உன் புள்ள வந்த உடனே கிளம்பிடுச்சு. என் பிள்ளைக்கு ஒருவேளை வீட்டு சோறு திங்கிறதுக்கு கூட ஓய்வு ஒழிச்சல் இல்ல. ஆமா, ஏன் கமலா உன் புள்ள கோச்சுக்கிட்டு போயிட்டானே? ஏன் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே தெரியுமான்னு சொல்லுவியே, சண்டை கிட்ட போட்டியா? சண்டை போடாம என்ன பண்ண சொல்ற? அரசாங்கத்துல வேலை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எழுதி போட்டுட்டு காத்துக்கிட்டே இருந்தான். ஆறு எப்ப வத்துறது, மீன் எப்ப பிடிக்கிறது? என்னமோ பெத்த கடமைக்கு 4 எழுத்து படிக்க வச்சோம். வேலை கூடவா வாங்கி கொடுக்க முடியும்? அதுங்களே பொறுப்பா தேடிக்க வேண்டியதுதான். இந்த தாய்க்கு என்ன செய்யும்? என்னென்ன செய்யும்? கண்ணா பின்னான்னு செய்யும். தமிழ் காட்டுறா மஸ்தான். யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்திலே இருந்து ஒருத்தவங்க உள்ளே வாங்கும். இந்த கூட்டத்திலே ஒரு பையறான். அவனை உங்க முன்னால கூப்பிட போறேன். அரே சைத்தான், அவரே வாயின் தப்பக்கம். வரமாட்டேன். ரத்தம் கக்கி சாக போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. நல்லா கவனிங்க. இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இல்ல உயிரோட தான் இருக்கிறான். இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. குடுக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும், பிள்ளைக்கு கையில கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறே? யோ சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் ஆச்சியா? உடனே இப்படி பண்ணிக்கலாம? பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், பிள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும். அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போய் தாண்டா வருது. என்ன ஆளுக்கு மிரட்டுறீங்க? டியூட்டில இருக்கிறேன்டா. அரே அப்புறம் தான் டியூட்டி. முதல்ல தாய்த்தே பொடி துட்டா எடு. எந்த சைத்தானும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? ஆமா. எஃப் பிளாக் தானே? நம்பர் 21ங்களா? ஆமா. நாங்க கோவிந்தான் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். ஒரு ஸ்டீல் பீரோ ஆர்டர் பண்ணீங்களா? நாங்க ஆர்டர் பண்ணலையே. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணிருப்பாரு. பாத்துடா சேவ் தெரிச்சிடாதீங்க. பாத்துடா. டேய், நல்ல இடமா பாத்து வைங்கடா. கதவை அடிப்படம். இந்தாங்க தம்பி. எதுக்குமா இதெல்லாம்? எங்க கம்பெனில எங்க சம்பளம் தரதுல மாசம் 500 ரூபாய் தராங்கம்மா. அது இல்லாம போனஸ், இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்ட், டெய்லி டீ வர தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வேலை பார்க்கறோம். அம்மா. என்ன தம்பி, பீரோவை இறக்கி வச்சுட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க? சாரிமா, அதுல ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. வசந்தி காலில் இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் காலில் இறக்கிட்டேன். எங்க மேனேஜர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருமா. அதானே பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு ஏது இந்த பொறுப்பு இல்லான்னு. பிரா வாங்கி கொடுக்க சொன்னாலே 6 மாசத்துக்கு மேல ஆகும். இவர் எங்க பீரோல வாங்கி கொடுக்க போறாரு? நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. போய் எடுத்துட்டாங்கடா. மஸ்தான், பீரோ தர. என்னடா இருட்டுல அழிச்சு விட்டேன்? செருப்பால் அடிப்பேன். திருடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். கொஞ்சம் பெரிய விட பார்த்து வைக்க கூடாது. அவன் நம்மளை விட பரதேசி. 4 புடவைக்கு மேல இல்ல. அதுல 1 அழுக்கு. இதை நீ தான் துவைக்கணும். ஏய், அந்த வீட்டுக்காரனுக்கு மாருதி கார்ல பண்ணா. நான் நினைச்சேன் அவன் ரொம்ப வசதியானவன்னு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா
நாளையில இருந்து பீரோக்குள்ள நீ உட்கார்ற, திருட போற விட்டு நான் காமிக்கிறேன். ஓகே? ஐயோ, வந்துட்டு நிறுத்துறேன். ஐயா காசு காசா? லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கிறியா? டேய், இந்த பொண்ணு சாமி 25 வருஷமா உன்னை என்னைக்காவது ஏமாத்திக்கிறானடா. அப்படி நேற்றுக்கிட்ட இப்ப கேக்குற காசு போடா. நாளைக்கு ஸ்டேஷன் வந்து வாங்க போடா. சரிங்க. எங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்குதுடா. டேய் கஜகண்ணா, நான் ரோட்ல என்ன பண்றேன்? ஓரமா பண்றான் அறிவு கட்டவன. யாரா இது? நம்மளா இருப்பாலோ? பாத்துருவோம். ஐயா, அடுத்த வீட்டு அழி. சுந்தரி, சின்ன திட்டத்தை கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நீ திட்டத்தான் எனக்கு முள்ளு குத்துறா மாதிரி இருக்குது. ஆனா நாளையில இருந்து இத நான் இடுப்புல கட்ட உடனே, மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா, சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல போறடி. என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு. நானும் இந்த 2 வருஷமா நீங்க உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே பாத்துட்டு இருப்பேன். உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி, ரொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா? பின்ன மூணு ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் பழத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2 பார்ட்டியும் சரியில்லை, இத்தோட துபாய் பார்ட்டி வேறவா? வந்தவளும் சரியில்லை, வாய்ச்சவளும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை. என்னடா பார்லிமெண்ட்டுக்கு பட்ஜெட் போட போறியா? ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? இல்லடா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். கை விடுறா. ஆல் தி பெஸ்ட். எப்படா கல்யாணம்? போடா முண்டோம், இப்பதான் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணமா? சரி விடு. கதாநாயகி யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. ஓகே, அப்ப காதலிக்க வேண்டியதான். போடாடே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கேன். டேய், அந்த பொண்ணை பார்த்தா பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியல, அவளை காதலிக்க எனக்கு தகுதி இருக்காடா? உனக்கு தகுதியா? நீயே 1 நம்பர் பிப் ஆயிட்டு உனக்கு லவ் வேறையா? இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. டேய், என்னடா? எப்படியா இந்த படத்தை பார்க்கணும், போய் டிக்கெட் வாங்க. இவ்வளவுதானே, விடு, டிக்கெட்டோட வரேன். உனக்கு என்னடா அவசரம்? சொல்றேன், இப்படி வாடா. யாரா நீ? யாரா நீ? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு விடுவான் கொண்ணு. போடா, இந்த மாதிரி குறுக்க பூந்த உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். போடா போடா. ஏயா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பஜார்ல உஜார்ல இந்த மாதிரி பசங்க நிஜாரா ஊத்துருவானுங்கய்யா. வாங்க வாடா, வீட்டுக்கு போவோம். இந்த படம் ரொம்ப போறாம்டா, கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க. இந்த படம் வேணாம், வேற படத்துக்கு போவோம். வா போடா, ஒன்னால வாங்க முடியலன்னு சொல்லு, நான் டிக்கெட்டோட வரேன் பாரு. என்னங்க, 100 ரூபாய் சில்லறை இருக்குமா? 100 ரூபாய்க்கு சொல்றியா? பார்த்து 35 வருஷம் ஆச்சு தம்பி. ஓகே சார், 100 rupees சேஞ்ச். எங்கடி 100 ரூபா நோட்டா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், 100 rupees சேஞ்ச் இருக்குங்களா? 100 ரூபாய் சில்லறையா? எதுக்கும் கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார், கிடைக்கும். சார், 2 டிக்கெட் கொடுத்து மீட் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. யோ, என்னையா நீ பாட்டுக்கு முன்னாடி போய் டீட் வாங்கிட்டு வர? அட, நான் என்னங்க பண்றது? டிக்கெட் வாங்கினா சில்லறை தருவானாரு. சரிதான், அந்த ஆள் சொல்றது சரியாதான் போச்சு. பஜார்ல உஜாரா இல்லன்னா நிஜாரியா ஊத்துருவாங்க போல் இருக்கு. சும்மா தொடவும் மாட்டோம், வந்த விடவும் மாட்டோம், பிடிச்ச பிடிச்சதுதான். சும்மா தொடவும் மாட்டோம், வந்த விடவும் மாட்டோம், பிடிச்ச பிடிச்சதுதான். நான் நினைச்சதுதான், மனசுக்குள்ள நினைச்சதுதான். தொடவும் மாட்டோம், வந்த விடவும் மாட்டோம், பிடிச்ச பிடிச்சதுதான். நான் நினைச்சேன். ஏய், அந்த சீட் உட்காரலாம் வா.
நானும் பாக்குறேன். இந்த படம் தான் பாக்கணும்னு சொல்றேன், இந்த செட்டு தான் உட்காரணும்னு சொல்றேன். இது ஏதோ விஷயம் இருக்குதே. பின்னாடி சொல்றேன்டா. சரி சொல்லு. புறம்தான். சரி சரி. என்ன ஜில்லுன்றது? பொண்ணுக்கெல்லாம் ஏன்டா நினைற? சும்மா இருடா. எவனோ ஐஸ்கிரீம் வச்சு விட்டு என் வீட்டுல வச்சிருக்கான். பொண்ணுங்க பார்த்தா போதும் யார்கிட்ட சொல்லிடாதே. போடணும் கையில் வராதது பொண்ணில்லை, என் கண்ணில் படாதது பொண்ணில்ல, கண்ணே நான் சொன்னது பொய்யில்லை, நீ பொண்ணும் தெரியாத பொண்ணில்லை. ஐஸ்கிரீம் எத்தனை விட்டு என்னடா கேட்டல சூப்பி? நினைச்சேன் நினைச்சது மனசுக்குள்ள நினைச்சேன் நினைச்சதுதான். சும்மா தொடபு மாட்டம் வந்தா விடபு மாட்டம் பிடிச்சேன்னா பிடிச்சதுதான். மனசுக்குள்ள நினைச்சேன் நினைச்சதுதான். மனசுக்குள்ள நினைச்சேன் நினைச்சதுதான். என்னடா டேய், என்னடா படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்க? டேய் கேக்குறல்ல, இந்தா புரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வெயில் ஒத்துக்கறல. நேத்து 104, இன்னைக்கு 105. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம். ஓகே? என்னடா முறைக்கிற? விஷயம் நான் சொல்லுவேனா? ஏதாவது இருந்தாலே ஒரு சிட்டு அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு. பின்னாடியா? அதான்டா சிகப்பு சுடிதார். ஏன்டா அடிச்ச? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன், அவளோட செயின். அப்படியா? கை விடு. கங்க்ராச்சுலேஷன். இந்தா நம்ம காதல் பரிசு. அடி உத வாங்கினா ஐயாவுக்கு சொல்லி அனுப்பு. கையை கொடு. ஆல் தி பெஸ்ட். மேடம், ஏங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? இது உங்க செயின் தானே? நேற்று சினிமா தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்க, என் கையில கிடைச்சது. எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க. தேங்க்ஸ். சுண்டர்னு பேர் சொல்லிட்டு உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. வாட் யூ மீன்? ஐ மீன் ஐ லவ் யூ, ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேரேஜ் பத்தி இன்னும் திங்க் பண்ணல. திங்க் பண்ணி பாருங்க. லவ் பண்றது அவ்வளவு பெரிய பாவங்க. இது என்னங்க காலேஜ் படிக்கிற இந்த சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இத பாருங்க, ஐ லவ் யூ நான் முதல்ல சொல்றது உங்ககிட்ட தான். கடைசி வரைக்கும் சொல்ல போறது உங்ககிட்ட தான். இத பாருங்க, எனக்கு தோல்வியை தாங்கி பழக்கலங்க. நீங்க மட்டும் என்ன லவ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த தண்ணில குச்சி செத்துருவேங்க. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஆமா, உங்க மனசுல என்ன அவ்வளவு ஒரு தொடர்கதை கமலஹாசன் நினைப்பா? போய் குடிங்க. அப்படியா சொல்றீங்க? நான் குதிச்சிருவேங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, என்ன காப்பாத்துங்க. நான் சொல்றேங்க, இத பாருங்க. ஐயோ ஐயோ நான் விழுந்துட்டேங்க. உனக்குதான் நீச்சல் சரியா தெரியலையே, ஏன் குதிச்ச? நீங்க குதிச்சீங்க, உங்களை காப்பாத்தணும்னு தோணுச்சு. அதான். என்ன காப்பாத்தணும் உனக்கு ஏன் தோணுச்சு? அது வந்து
கண்விழி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சிற்றிடு தொட்டது தொட்டது பட்டது நெஞ்சின சுட்டது வாழ்வே நீதான் வா வட்டம் இட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் வா கண்விழி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சிற்றிடு தொட்டது தொட்டது பட்டது நெஞ்சின சுட்டது வாழ்வே நீதான் வா வட்டம் இட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் வா மீண்டும் மீண்டும் நான் உன்னை தீண்டும் யோகம்தான் வேண்டும் வேண்டும் வா என்னை தூண்டும் மோகம்தான் எனக்காக வாழும் இதயம் இதுவோ இதுவோ அழைக்காமல் வாழும் அருகில் வரவோ வரவோ சென்றனின் தேரில் மன்மதன் ஏறி மல்லிகை பூவில் அம்புகள் போட நித்திரை நீங்கி முத்திரை கொண்டாட தங்கமநேரம் மங்கள பண்பாட கண்மணி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சித்திர தொட்டது தொட்டதும் பட்டதும் நெஞ்சினில் சுட்டது வாழ்வே நீதான் வட்டம் விட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் காலை மாலை நான் சொல்லும் காதல் கீதை நீ காலம் தோறும் தான் இந்த கண்ணன் ராதை பனிப்பூவை போலே வீரல்கள் தொடுமோ தொடுமோ தொடும்போது மெதுவாய் விடுமோ விடுமோ சிந்தனையாகும் உன்வசமாக உன் வழி தேடி என் மனம் போக ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் கொண்டாட உன்மடி மீது பைங்கிளில் வந்தாட கண்விழி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சித்திரை தொட்டது தொட்டது பட்டது நெஞ்சின சுட்டது வாழ்வே நீதான் வா வட்டம் இட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் வா சுப்னா, கண்ணு மூட. என்ன விஷயம்? சொன்ன கேள, நான் உனக்கு ஒன்று பிரசன்ட் பண்ண போறேன். இப்ப பாரு. சிட்டில எந்த பொண்ணுங்க வளையல் போட்டுக்கிறாங்க?
இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். அப்படிங்களா? கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெக்கிறது கூட அவுட் ஆஃப் ஃபேஷன். நாம புள்ள பெத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஏமாந்ததானே? என்னங்க இது? நீதான் சொப்னா. உடம்பெல்லாம் குத்திங்கன்னு தான் பார்த்தேன். ஆனா கரண்ட்னா கொஞ்சம் பயம். 1 2 3 4 கண்ணாட கண்ணு பொன்னாட பொண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் தங்கு வளையல் வங்கி வளையல் இது முத்தான முத்து வளையல். ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம், எங்களை அறிவு பிடிச்சு வச்சியா? உயிர் காப்பான்னு தோலண்டா. அப்புறம் இந்த காதல காப்பாத்த மாட்டோம் சொல்லுங்களா? இருங்கடா. சொப்னா, இவன் பேர் குமரன், என்ன போல அன்எம்ப்ளாயி. இவன் பாஸ்கர், ஊர் பட்டுக்கோட்டை, SLC ஃபைல், டோட்டல் 54. இவன் பேர் சின்னி, வெரி பிக் கட்டர். ஏன்டா குதிரை ஓட்டுற? இவனை கற்றுக்கொள்ள தேவையில்லைங்க, பிளேடே போதும். அவன் ஒரு நூதனமான டெய்லர். சொப்னா, அவர் மஸ்தா, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அமீர் மகாலுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் சூட் பண்றாரு. ஏய், என்ன பண்ண சொல்ற? சரிடா. இவன் பேர் சுப்பிரமணி, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறான். கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் மாதிரி பெரிய உத்தியோகம். அங்க இருக்கிற ஃபைல்ல இருக்கிற முடிச்சா பாருங்க, முந்தாரை முடிச்சுக்கும் இவர் வாழ்க்கைக்கும் பெரிய முடிச்சா இருக்குதுங்க. அதை விடுறா, எங்களை அறிவுப்படுத்தினிய பாப்பா அறிவுப்படுத்தினியா? பேர் சொப்னா, BA படிச்சிட்டு இருக்கா. நம்மளை விட சின்ன படிப்பு தான். உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னது? அதாமா படிச்சுட்டு சிட்டிக்கு வேலை தேடி வந்தது. இவன் கட்டி வந்தா சிவம் பெருசுன்னு தள்ளி விட்டாங்க. சரி, கீழே வந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எந்த சோமாரி காதோட நான் தள்ளி விட்டதுன்னு சொன்னா. We are going to analyze the topic called the youth today. ஐயோ, இன்னைக்கு அழுவு வந்துடுச்சா? இன்னைக்கு அவ்வளவுதான். சரிடி, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? என்னது? ஒரு சமயம் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வாயே Why are you laughing? Swapna ஒரு ஜோக் சொல்லிச்சு சார். Sit down. Swapna, get out. சாரி சார். Please get out. போ சொல்லிட்டாரே, எங்க போறது? கெட் அவுட். கெட் அவுட். எங்க அலமேலு ஆச்சு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இல்ல. நீ யாருமா? பேரு சொப்னா, அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு. அவங்க இப்பதான் கோயிலுக்கு போறாங்க. இந்தாமா, சாரி கொடுத்து போயிருக்காங்க, வேணா வீட்டை திறந்து போய் உட்காருமா. சரி, இந்தாமா. ஏன் மரகதா, யார் வீட்டுக்கு கார் வந்திருக்கு? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா, பேரு கூட சொப்பனான்னு சொல்லுச்சு. நான் தான் சாவியை கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார சொன்னேன். சொப்பனாவா? யாரடி அவன் சொப்பனாங்க? யாருமா நீ? என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கிட்டிக்கிட்டு இருக்க? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. ஆமா, வாங்க. அட வாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க கூடாது பாருங்க. வீட்டுக்கு வரப்போற மருமகளா? ஆமா அத்தை, சாப்பிடுங்க அத்தை. அட சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. நான் அப்புறம் வரேன். ஏண்டா, என்னடா இதெல்லாம்? இந்த பொண்ணை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கா? நீ பிழைக்கிற பொழப்பு, உன் யோகிதை எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுமா. என்னைக்கு நான் அந்த பொண்ணை மனசார நினைச்சனோ அன்னைக்கே உன் மகன் திருந்திட்டாமா. உன் பிள்ளை திருந்திட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையாமா?
இனிமே மயிலாப்பூர் அண்ணா நகருக்கும் வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லம்மா. பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அறிய பிளேட் அறிவேன் நைஃப் அறிவேன் மணி பர்சன் தான் நான் அறிவேன். சரி அண்ணே ஒரு சிரட்டு கொடு. இது ஃபில்டர் சிகரெட்டு தரமாட்டேன். குடுக்கலன்னா உன்னை உதைச்சிடுவேன். நான் உன்னை கடிச்சுடுவேன். சரி நாய். நிறுத்துங்கடா. இன்னைக்கு ஷேரு ஆளுக்கு 75 ரூபா 45 காசு, மிச்சம் 15 காசு. இத பிரிக்க முடியாததால கம்பெனி இருப்புல வச்சிடுறேன். உன் காசு எப்படி? இந்த வாரம் பிசினஸ் டல்லு தான். கவர்மெண்ட்ல சொல்லி ஜனங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லணும். இந்தா சுந்தருவான் சார். எனக்கு இதெல்லாம் வேணாம்டா. என்னால இந்த தொழில கண்டினியூ பண்ண முடியாது. தயவுசெய்து என்னை தேடி என் வீட்டுக்கு வராதீங்க. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் அப்பவே சொன்னா அசோக மரத்தடியில பங்கு பிரிக்காதீங்கடான்னு. புத்தருக்கு போதி மரத்துல பிறந்த மாதிரி இவனுக்கு அசோக மரத்தடியில பிறந்துருச்சு. என்னதுரா ஞானம்தான். புரியுது? அப்போலேஸ் 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 ஒயிட் சம்பாரிச்ச பணத்தை காணடா போலேஸ். அத ஓடுறான் பாரு, அந்த பயிரை எடுத்துடுவா. ஒண்ணுமில்ல, நம்ம லவர்ஸ் பார்க் இன்னைக்கு ரவுடிஸ் பார்க்கா இருக்கு. ஒரே கலாட்டாவா இருக்கு. வேற இடத்துக்கு போலாமா? ஆட்டோ டீ நேரம் வரையாப்பா? இந்த ஆட்டோ வேணாங்க, அதுல போலாங்க. ஆட்டோ டீ நேரம் போப்பா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆட்டத்தை பாதியில நிறுத்த முடியாது. பாதியில நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சினி, நீ கண்டினியூ பண்ணிக்கோ. சரி, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். ஏதாவது கசமசனா சொல்லு, காலி பண்ணிடலாம். என்ன விஷயம்? உங்க பேரு சுந்தர், ஊரு காவலூர், இப்ப கேகே நகர்ல இருக்கீங்க. சிகரெட் ப்ளீஸ். வேண்டாம். கொடுத்தா வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு எடுத்துதான் பழக்கம் இல்ல? திருட்டு தொழிலை விட்டுடுங்க. இல்ல சொப்னா கூட சுத்துறதை விட்டுடுங்க. ஏன்னா அவ இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட ஒரே பொண்ணு. விஸ்வநாத் வீட்டு வேலைக்கார நாயா நீ?
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இப்பவும் நான் சொல்றேன், நாளையில இருந்து திருடுறத விட்டுடு, இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் பொண்ணோட சுத்துறத விட்டுடு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இனிமே நம்மால ஓட முடியாதுடி. என்னடி பாதி வழியில வந்து முடியலன்னா இப்படி? நீ தானே ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு காலேஜ்ல பேர் கொடுப்பேன். நீயும் ஓடி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஏய் ப்ளீஸ், இன்னும் 2 கிலோமீட்டர் தானே, வாடி. என்னால 2 இன்ச்சு கூட ஓட முடியாது. ஜோக் சொல்லட்டுமா? வாழ கொஞ்சம் காட்டுறியா? அவ்வளவுதானே, காலேஜ்க்கு வா, போட்டோவே காட்டுறேன். ஏய் வாடு கமல் மாதிரி இருப்பாரா? கமல் என்னடி, கமலை விட ஸ்மார்ட். ரஜினி மாதிரி? ரஜினியை விட ஆக்டிவ் டி. போட்டாவை மாட்டி வச்சிருக்காங்க, எடுத்துக்க. அவராவது உனக்கு குட்டியை கொடுக்கட்டும். அதான் வேலைக்கு போயிட்டு சொல்றல, திருந்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நோய் நோயின்னு திருந்திட்டேன். மாட்டின போட்டாவை கழட்டிடுவாங்களே. ஹை தப்புண்ணா, என் மருமக நல்ல நேரத்துல வந்திருக்கேன். வா 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 வா, பேசிக்கிட்டே இருங்க, இந்த 1 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குறேன்? அவர் தான் எங்க அப்பா. எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு அவர் தான் பிரசிடண்டா இருந்தாரு. எங்க சித்தப்பா இருக்கார்ல, திருச்சியில தாசில்தாரா இருக்காரு. இன்னொரு சித்தப்பா இருக்கார்ல, பெங்களூர் கண்டோன்மெண்ட் தெரியுமா, அங்க கமாண்டரா இருக்காரு. நான் தான் உங்க வீட்டுக்கெல்லாம் போறது இல்ல. உங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, ஆனா நீங்க தான் பிக் பாக்கெட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொப்னா, என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோகிதை இல்ல. என்ன சீட் பண்ணிட்டீங்க, என்ன ஏமாத்திட்டீங்க. Stop it. Yes, நான் திருடனா இல்ல சொல்லியே. கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் பட்டணத்துக்கு வந்து கெட்டு போயிட்டேன். யாரோ செஞ்ச திருட்டுக்காக என்னைய சம்பந்தப்பட்டு ஜெயில தள்ளுதே உங்க அப்பந்தான். ராத்திரி 12 மணிக்கு மேல மவுண்ட் ரோட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு போனீங்க சார். இல்ல போய் 12 மணிக்கு மேல? ஆமா சார். எந்த வீட்டுல போய் திருடிட்டு வந்தீங்க? நாங்க திருடல. என்ன சார் இது? நாங்க எல்லாம் திருடல சார். ஐயோ ஐயோ, நாங்க தான் திருடணும், நாங்க தான் திருடணும். ஐயோ 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 ஐயோ. ஜெயிலுக்குள்ள வந்தவெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுறான். இந்தாடா. வேணாம். ஏய், 4 கம்பிக்குள்ள வந்தோன்னே நடந்ததை பத்தி நினைக்க கூடாதுடா. உன்பட்ட மனச புகை போட்டு ஆத்துப்பா. அடுத்த யாரா? உன்னடா? நான் திருடல சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. திருடிட்டு நான் தான் திருடன்னு எவன்டா ஒத்துக்கிறான்? எல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கலாம். கொண்டாட கையா. சொல்லுங்க சார். கவலைப்படாம நீ வை, நான் கவனிச்சுக்கிறேன். சார் எந்த கோட் சார்? முறைக்கிறது பார்த்தா சைதாபுரம் தெரியுது. நீ கை வேமா, நான் கவனிச்சுக்கிறேன். நீ வை. தப்பு பண்ண ஜெயிலுக்கு போனா திரும்பி வருவான். ஆனா நான் தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனதாலே என்னவோ திரும்பி வரும்போது திருட நான் வந்துட்டேன். அப்புறம் அதே எனக்கு வாழ்க்கைய போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ஸ்வப்னா, என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனும் அன்னைக்கு நான் திரும்பிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு சமூகத்துல நானும் ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஆஃப் யூ. கை நீட்டா மாமூல் கொடுக்குற கடைக்காரங்கிட்ட கூட இப்ப கால் கடுக்க நின்னு வேலை கேட்கிறேன். ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. என்ன பெத்துட்டோமேனு கண்ணீர் விட்டுட்டு இருந்த எங்க அம்மா கூட இப்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே. ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. இப்படி பிகாஸ் ஆஃப் யூ எத்தனை தடவை வேணாலும் சொல்ல முடியும். ஐ கேன் ரிப்பீட் த சேம். யூ பிலீவ் இட் ஆர் நாட். என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனோ அன்னைக்கு இந்த சுந்தர் மாறிட்டான். அவ ஓட்டாம்பாறை ஆட்டம் பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒஸ்தியில கஸ்தூரிங்கிறாளுங்க. பன்னிக்குட்டி ஆட்டம் மருமக கூட்டிட்டு வந்து இதுதான் என் கண்ணுக்குட்டியேங்கிறாளுங்க. என் மருமகளை பாத்தீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க. பாத்தீங்களா? இதுதான் என் மருமக வந்த காரு. அன்னைக்கு கருப்பு காரு, இன்னைக்கு வெள்ளை காரு, நாளைக்கு என்ன காரம்? ஐயோ, அந்த வந்துட்டா என் மருமக. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க பாருங்க.
போயிட்டா விரட்டுன்னு ஒண்ணு போகல. அதுக்கு 1008 வேலை இருக்கும். படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், விளையாடணும், இன்னும் என்னென்னமோ. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தரித்திரம் பிடிச்ச தலைமுழுக போனாலாம் ஏகாதசி எதிர்த்தாப்புல வந்துச்சான். அடி போங்கடி வேலை ஏத்தவளுங்களா வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. அப்பா டேய், ஆட்டுக்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு. அடி ஒன்னும் ஆகல. ஐயோ, நல்ல வேலைப்பா. சுடு தண்ணி ஒத்தடம் குடுக்குற அளவுக்கு செம்ம மாத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் அந்த ஊம குசும உங்களை விட்டு போகலையே. இந்த ராஜா மேல எவன் சுண்டு வரலாது படுமாடி. நான் அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, நானும் பேப்பர்ல படிச்சேன். உங்க தங்கச்சி அந்த தம்பியை விரும்புதுன்னா நீங்களே அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாது? நாளைக்கு சொந்த பந்தம்னு ஆயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருந்தா நமக்கு தானே சந்தோஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா, பல்லி கூட சத்தம் போடுது. அப்படியா? சரி, செஞ்சிடுவோம். டாடி, டிவில என்ன படம் பாத்துட்டு வரட்டுமா? டேய், போடா. ஏய், பையன், என் பையன். அதான் நல்லாவே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீ ஏன் ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? ஒண்ணு அவரை மறக்க முயற்சி பண்ணு, இல்ல மாத்த முயற்சி பண்ணு. ரெண்டுல என்னடி பண்ண போற? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவரோட பழகின அந்த கொஞ்ச நாட்களை கனவா நினைச்சு மறக்கவும் முடியல, விபத்தா நினைச்சு ஒதுக்கவும் முடியல. I can't forget him. சரி விடுறி, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணடி ப்ளீஸ். டைரக்ட் உனக்கு என்னடி வேணும்? என் சுப்பனா ஒன்னதான். எனக்கு ஒண்ணு வேணும். நீங்க 3 சிக்கன் சூப் கொடுங்க. அவன் அப்படித்தான். கம் டு மூட் ஐ சே. டேய், அந்த லாஸ்ட் டைம் 3 சிக்கன் சூப் கொடுத்து. சரிடா. என்னங்க அதெல்லாம்? கௌரவமான ஒரு வேலையை தேடி அலையறதை விட எந்த வேலையா இருந்தாலும் கௌரவமா செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். புரியல? நான் தெரிஞ்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூ. நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. நீ மென்மலரை போல் இருக்கும் விழிகளில் தானே என்னை மாலையிட்டு கையணைக்கும் அழகியமானே. மென்மலரை போல் இருக்கும் விழிகளில் தானே மாலையிட்டு கையணைக்கும் அழகியமானே. இன்னும் பல நினைவுகள் இன்பக்கதை எழுதுமா? கனவுகள் போக போக கனியுமா? நந்தவன கோயிலுக்கு
சந்தங்களை படிக்குது. கைகுலுங்கும் வளையல் சத்தம் கீர்த்தனம் போலே அதை மெட்டமைத்து பாடிடவா மெத்தையின் மேலே. உன் கைகுலுங்கும் வளையல் சத்தம் கீர்த்தனம் போலே அதை மெட்டமைத்து பாடிடவா மெத்தையின் மேலே. மங்கையொரு கொடியன மின்னலிடை நெளியுது நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. என்ன டாடி? சொப்பனா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. அதை விட நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. திருக்கோடியில் இருக்கிற டீ கடை நாயர்ல இருந்து இந்த வட்டார கலெக்டர் வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பிக் பாக்கெட்டோட ஒரு பொறுக்கியோட ஊரை சுத்துறேன்னா அந்த அசிங்க எனக்கு மட்டுமல்ல உனக்கும் தான். டாடி, அவர் பழைய சுந்தர் இல்ல, திருந்திட்டாரு. அவர் திருந்துறதுக்கு காரணமே நான் தான். ஒரு திருடன் எப்ப திருடுவான், எப்போ திருஞ்சிட்டுதா சொல்லுவாங்கிறதெல்லாம் உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. டாடி, நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. ஒரு பொண்ணு தனியா சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வர முடியுங்கிற இந்த காலத்துல அவ கட்டிக்க போற புருஷனை கூடவா தேர்ந்தெடுக்க முடியாது? டாடி, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. எதுத்தா பேசுற? நீ என் ரத்தத்துல பிறந்த பொண்ணுதாங்கிறது எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு என் பேச்சை கேட்டு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் உயிஷ்டம். ஹலோ சூப்பர். ஹாய். வாட் நான்சென்ஸ். கொஞ்ச நேரமா அவுத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் பாக்கல. ஐயோ, என்னடாச்சு? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா. உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானா? என்ன அடிச்சானா? பொண்ணு தானே அடிச்சா? பாவண்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவக்கலான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாச்சு. மச்சி, அங்க பாத்தியா 2 சைக்கிள் சுட்டலாமா? முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். ஓகே. முருகா, பர்ஸ்ல இருந்து சைக்கிளுக்கு வந்திருக்க. அடுத்தது ஏரோப்ளேனா இருக்கணும். வேல்வேல். என்ன சார் வேணும்? ஐயோ, திருட, 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 யாராவது
புடிச்சிடுறேன் புடிச்சிடுறேன். எங்க 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 போறான்? எந்த பக்கம் போறான்? எந்த பக்கம்? அந்த பக்கமா? டேய் நில்றா. புடிக்காம விட மாட்டேன். டேய் நில்றா, நானும் வரேன். டேய் இருடா இரு. உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிளும் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளேன் எனக்காக. அப்பாடா. என்ன சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். இப்பதானே சார் சாப்பிட்டு போனீங்க? சொன்னதை கொண்டு வாயா. ஓகே சார். ஏப்பா, எனக்கு சரிசமமா உட்காரணும்னு கூட உனக்கு தோணல. நீ என் வீட்டுக்கு மருமகனா வரப்போறியா? மாமனார் வச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். நீங்களே உட்காருன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. என்ன மாமா சாப்பிட்றீங்க? காஃபியா டீ? பாய்சன். எனக்கு இல்ல, உனக்கு. நீ நிறைய சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சினிமாவில தான் பணக்கார பொண்ணை ஏழை பையன் காதலிப்பான். உடனே பணக்கார அப்பா அந்த ஏழை பையனுக்கு பணத்தை கொடுத்துட்டு என் பொண்ணை மறந்துடப்பான்னு கெஞ்சுவான். ஆனா பணத்தை கொடுத்துட்டு கெஞ்சறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லை. சிட்டியில இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்? அனுபவமே இருக்குமே. சாப்பிடுங்க சார். உன் சொந்த ஒரு காவலூர் தானே? 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, 7:30 ஒரு ட்ரெயின் இருக்கு, 10:30 ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுது இல்ல? நாளைக்கு காலைல நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு 3 டிக்கெட் வேணுமே. எனக்கும் எங்க அம்மாக்கும் 2 டிக்கெட், உங்க பொண்ணுக்கு ஒரு டிக்கெட். உங்க அம்மாவுக்கு நீ ஒரே புள்ளைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஊர் போய் சேர். சாரி சொப்னா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் 5 மணிக்கே புறப்பட்டேன். வர வழியில உங்க அப்பா பார்த்தேன். அவர் என்ன ஊரை விட்டே போக சொன்னாரு. போனா நம்ம 2 பேரும் தான் போகணும்னு சொன்னேன். அப்படி இப்படி பேசினதுல நேரமே போச்சு. என்ன மன்னிச்சிட. சொப்னா, என்னைக்கு உன்னை மனசால நினைச்சனோ அன்னைக்கே வாழ்ந்தா உன்னோட வாழ்றது, இல்லனா உனக்காக சாகரதா முடிவு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு சொப்னா. என் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம் தான், என் தேவைதான் உங்களோட தேவைன்னா நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க தயாரா இருப்பீங்க இல்லையா? ஏன் சொல்லு. நான் உங்களை மறந்துட்டேன், நீங்களும் என்ன மறந்துட்டேன். அந்த பயலை பிடிச்சி 6 மாசம் உள்ள தள்ளிட்டு அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னடா சொல்ற? தப்பா சரியான தயவு செய்து கேட்காத. இதை தவிர எனக்கு வேற வழி தோணல. சொப்னா, சுந்தர் செத்து போயிட்டாமா? நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிந்தே. இதுக்கு பேர் தாமா காதல். என்னமோ சொன்னியே, நான் உங்களை மறந்துட்டேன், நீங்க என்ன மறந்துங்கன்னு சொன்னியே. சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொல்லு. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க? நீ சுமாருமா கான்ஸ்டபிள், என்னால கையை கட்ட. என்ன சார் நான் தப்பு பண்ணேன்? எந்த வீட்டுல திருடு பண்ணாலும் என் வீட்டுக்காரர் தட்டுங்க. நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். தயவு செய்து என்ன திருந்த விடுங்க சார். கான்ஸ்டபிள் அழைச்சிட்டு வாங்க. ஐயோ, ஐயோ, ஐயா
என் பிள்ளைய விட்டுருக்கியா ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கியா ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கியா சுந்தரே, 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 ஐயோ 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 சுந்தரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே, ஐயோ என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே, ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி திருட்டு போய் போல இருக்கு? ஆமாடி, ஏதோ உன் வீட்டுல கூட திருடு போச்சு, நீ அதை கூட இவன் தான் திருடிருப்பான் போல இருக்கு. திருட்டு பிள்ளை பெற்றதுக்கு இந்த பேச்சு பேசினால நல்ல பிள்ளை பெற்றிருந்தா சாப்பாட்டை கீழே கொட்டின. சாப்பாட்டுல உப்பு இல்ல. ரொம்ப ரோஷக்காரனும். அதனாலதான் ஒருத்தனை கைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். இவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு தயார் பண்றான், இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தயார் பண்றான். ஏன் என்ன சாகடிச்சிருங்கன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் சார். காதலியே, நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய், பூவை உன் தலையிலும் முல்லை என் இதயத்திலும் அல்லவா செருகிவிட்டாய். காதல் ஒரு போராட்டம், ஆரம்பிப்பது சுலபம், நிறுத்துவது கடினம். இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல். காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம். காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும், தோல்வியுற்றால் கயிற்றில் கழுத்து தொங்கும். சார் இவனுக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல சார். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை திருட்டு கேஸ்ல இங்க வந்திருக்கான் சார். அப்பெல்லாம் இவன் அடிக்கிற லூட்டியும் கலாட்டாவும் மற்ற கைதிகளுக்கு தமாசாவும் பொழுதுபோக்கா இருந்தது சார். ஆனா இப்போ நேர்க்குமாரா இருக்கான் சார். எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற? நான் சாகணும். தற்கொலையை சட்டம் அனுமதிக்காது. பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளுறது மட்டும் உங்க சட்டம் அனுமதிக்குமா சார்? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கக்கூடாது. நீ என்ன ஃப்ரெண்டா எடுத்துட்டாலும் சரி, பிரதரா நினைச்சுட்டாலும் சரி, உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். சாப்பிடவா? வேலியில போனானே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது, என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன்? அட விடுற, மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு அது? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை 1 வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்ல உள்ள தட்டாங்களாம். அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க இது? 2 சிகரெட்டை வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது.
இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான. இது என்ன விலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. அண்ணே கால வரப்போறானா? யோ எந்திரியா. அண்ணே நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுழுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்கன்னு. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி என்ன வந்த என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட். உன்னோட சூழ்நிலையில இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க கூடாது. என்னோட சூழ்நிலையில நான் சட்டத்தை மீறக்கூடாது. ஐ எம் சாரி. அத்தை அத்தை செக். அட நம்ம பண்ருட்டி அண்ணன் மாதிரி இருக்கு. வாங்கண்ணே வாங்க. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஓஹோன்னு இருக்கு. உட்கார்ந்து பேசலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லையே. உட்காருங்கண்ணே. வாங்கண்ணே. தம்பி கார் டிக்கில பலாப்பழம் இருக்கு, அதை எடுத்தாந்து உள்ள வை. தங்கச்சிக்கு ஆடத்திலன்னு மாப்பிள்ளை ஏமாத்துறாரா? அப்படி செக். இது ஒரு பெரிய போர் கேமம்மா அது. எடுத்துங்கண்ணே. ஆமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நம்ம கணபதி முருகன்ல. கணபதி முருகனா? ஆமாமா, பண்ருட்டில தாசில்தாரா இருக்கார்ல, அவருடைய பையனுக்கு ஆபர்ஸ்பர்ல கல்யாணம், அது விஷயமா வந்தேன். ஆமா பொண்ணு கூட உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாச்சே, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? 5-6 வருஷமா நான் எந்த விசேஷத்துக்கு போறதில்ல. போனா துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா உங்க பையங்களை என்ன பண்றாங்க? பெரிய பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், அவனும் ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே ஒரு நர்சிங் ஹோம் வச்சுட்டாங்க. சின்னவன் தான் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ வேலை அது இதுன்னு சொன்னான். மாப்பிள்ள நான் கல்யாண வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அதெல்லாம் கேட்டுக்கல. நான் ஐஸ்கிரீம்னு சொல்வேன், இன்னொன்னு சொப்னான்னு சொல்வேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும்னு சொன்னா சத்தியமா ஐஸ்கிரீம் மறந்துடுவேன். சொப்னான்னு தான் சொல்லுவேன். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஒண்ணாமா?
எப்படி இருக்கீங்க? ஏமா ஜெயில நினைச்சா என்ன நினைச்ச? விட்டா ஊட்டி விட்டுருவ போல இருக்க. போமா குமார், சார். பரவாயில்ல கொடு. நீங்க என் பேரை கையில எழுதிருந்தீங்க, அதான் அழிச்சிட்டீங்க. உங்க பேரை நான் மனசுல எழுதிருக்கேன், என்னால அழிக்க முடியாதுங்க. சொப்னா, என் தேவைதான் உன் தேவைன்னா, என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னா, நான் உன்னை மறந்துட்டேன், நீ என்ன மறந்துரு. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த சொப்னா உங்க சொப்னா தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, பொண்ணை பார்க்கணும்னாங்க. பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன். பொண்ணை பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமேன்னு நான் சொன்னேன். என்னங்க, உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லைங்க, அதுங்களை வெட்டி போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆடி மாசத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. வர்ற 15ஆம் தேதி பந்தல்லையே பரிசத்தை போட்டுக்கலான்னு நான் சொன்னேன். தேதி கூட குறிச்சாச்சு. உன் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தாமா இருக்கு. வாயேன், வண்டியில பேசிட்டே போலாம். சொப்னா, சொப்னா, கதவை திறடி. சொப்னா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? சொப்னா, கதவை திறடி. ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது பிடிக்கலையேதான் எனக்கு கவலையா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கோம்ல. என்னடி சொல்ற? அவர் என்ன ஆசைப்பட்டதை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாரு? அதுக்காகத்தானே அவரை ஜெயில தள்ளிங்க. என்ன ஆசைப்பட்ட ஒரே தப்புக்காக அவர் ஜெயில இருக்கும் போது அவர் ஆசைப்பட்ட நானும் ஜெயில இருக்கிறது தான் நியாயம். என்னைக்கு அவர் ஜெயில இருந்து வெளியில வராரோ அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். பொண்ணு இருக்குது, பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும், அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். ஏய், வாடி போலாம். அறிவில்ல, பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல. அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. ஒன்னும் அதிகம் இல்ல, 200 ரூபாய் தான். சொப்னா, சொப்னா, நீ வர போறியா இல்லையா? 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ வெளியே வரல,
அப்புறம் என்ன நீ போனமாட்டான் பாப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வரமாட்டேன். ஒண்ணு, இந்த குடும்பத்துக்கு இருந்த பாரம்பரியம், மரியாதை, கௌரவம் அத்தனை நீ குடிகளோட புதைச்சிட்ட. 2, நாங்க வச்ச பாசம், அன்பு, பிரியம் எல்லாத்தையும் நீ பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டேன். நான் சென்ட்ரல் ஜெயில அசிஸ்டன்ட் சூப்பரண்டா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ஊர்ல இருந்து அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்க. மெட்ராஸ்ல தானே பொண்ணு இருக்கு, பார்த்துட்டு லெட்டர் போடக்கூடாதானே, அதான் வந்தேன். நாங்க பொண்ணு இப்ப காட்ட மாட்டோம், கல்யாணத்தப்ப தான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பொண்ணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களேன்னு வந்தேன். ஒரு ஃபார்மாலிட்டி தான். மாப்பிள, வெக்கத்தை பூரா இப்பவே செலவு பண்ணிடாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் தேவைப்படும். சிரிக்கலாம்ல? சும்மா நிக்கிற, சிரிக்கலாம்ல? ஒண்ணு வருதுங்க, அங்க பாருங்க, ஒண்ணு வந்துருச்சு. காஃபி நல்லா இருக்கு, சக்கரை தான் கொஞ்சம் கம்மி. சின்னஞ்சிருசுங்க ஏதாவது பேரு உன்னதான் சொல்றாரு. போ. நீங்க குழந்தை, உங்களையும் தான். வாங்க. ஏங்க ஃபேன் போட்டுங்களா? மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு இந்த வீட்டுக்கு முதலாளியா வரப்போறவரு இப்பயே கவனிச்சுக்கிட்டா நல்லது இல்லைங்களா? எவ்வளவு நாள் அங்க வேலை பாக்குறேன்? என்னதான் அப்படி கேக்குறீங்க? அவங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா வேலை பார்த்தாரு, அவங்க அப்பா காலத்துல எங்க அப்பா வேலை பார்த்தாரு, இப்ப இவர் காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கௌரவமா சொன்னா கொத்தடிமை மாதிரிங்க. என் காலத்துல உன் பிள்ளை வேலை பார்க்கணும்ல, மரியாதையா வெளியே போறீங்களா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஜெயில இருந்து வர வரைக்கும் நானும் கைதியா வாழணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்பா கையில தூக்கிக்கிட்டு சுட்டுக்கு வேணும் மிரட்டினதுனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வெளியில வந்துட்டேன். என்னைக்கு நான் சுந்தர மனசால நினைச்சேனோ அன்னைக்கே நான் அவருக்கு மனைவி ஆயிட்டேன். என் புருஷனை என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது. அப்பா நிச்சயம் பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்தை மாத்திரம் நீங்க நிறுத்தலன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருந்து கல்யாண செய்தி வராது, சொப்னா செத்துட்டாங்கிற செய்தி தான் வரும். சாப்பிட பிடிக்கல. ஏன்? மனசு சரியில்லை. இருக்கிறத எல்லாம் பொறுக்கி போட்டு மாப்பிள்ளை வெளியே வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, கோயிலுக்கு கூட சொல்லியாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. என்ன குழப்பம்? கட்டின புடவையோட அந்த பொண்ணு வந்து நின்னா கூட கழுத்துல கட்டுறதுக்கு தாலின்னு ஒண்ணு வேணும்ல. என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்க இத்தனை வருஷம் தங்கத்துல தாலி தொங்குறதே பெரிய விஷயம். மனசு பூரா நீங்களே நிறைஞ்சிருக்கிறப்போ இந்த மஞ்ச கயிறை எனக்கு போதுங்க. எங்க அப்பாவுக்காக ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா காரு பங்களா உடனே கிடைச்சிருக்கும். ஆனா
ஒன்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான மனைவி கிடைச்சிருக்கவே மாட்டா. நாம கஷ்டத்துலயும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது அந்த மனுஷனுக்கு எங்க தெரிய போகுது? அத்தை வாங்க அத்தை. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க பையனோட வீட்டுக்கு அட்ரஸ் தெரிஞ்சதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க உட்காருங்க அத்தை. சாப்பிடுங்க அத்தை. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க கல்யாண சாப்பாடே உங்களுக்கு போட முடிஞ்சது. மம்மி டேய் இங்க பாடா. உன் பேரு என்னையா? விஸ்வநாத். சாப்பிடுங்க அத்தை. நிறைஞ்சிடுச்சு. சாப்பாடு எதுக்கு? ராஜா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வர்றேன். ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் வைக்கல. அதுல இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு போகும். ராஜா, இந்த பொண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. சொப்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே இவ புருஷன் வீட்டுக்கு வருவான்னு சொல்லு. மாமா, உங்க மருமக பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. ஏங்க, இதுக்கு மேலேயும் வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது உண்மையிலேயே அந்த பையனை உங்களுக்கு பிடிக்காதனாலயா இல்ல ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டனாலயா? பிடிவாதம் பிடிக்கிறது பத்திரிக்கை வச்சனால இல்ல, சொப்பனா பத்திரமா ஒருத்தனோட வாழணுங்கிறக்காக. ஏன் ராஜா, நீயுமா இப்படி பேசுற? உன் மகன் ஆட்டோ ஓட்டும் போது நீ என்ன ஆனந்த கண்ணீரா வடிக்கிற? அவன் கஷ்டப்படும் போது உன் மனசு கலங்கல? நாளைக்கு உன் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள ஒரு ஜெயில் சூப்பரண்டு நான் சந்தோஷப்பட மாட்டேன், ஆனா ஒரு திருடன் நான் நீ சந்தோஷப்படுவேன். அப்படித்தானே? உன் மருமக வந்ததுல இருந்து உன் மனசே மாறி போச்சு. போடி, நீயும் என்னை விட்டு போறதான போ. ஊருக்கு போயிட்டு வந்து என்னடா விசேஷம்? பெருசா ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. உன் பொண்டாட்டி தான் 3 மாசம் முழுகாம இருக்காளாம். எப்படா? டேய், நான் ஜெயிலுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. எப்படா? இங்க இருந்துட்டு இவனை கேட்டா எப்படா தெரியும்? ஊருக்கு போய் அக்கா பக்கத்துல விசாரிச்சுன்னா உண்மை புரியுது. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த மீசக்கார மேல சந்தேகம். அவனை நான் சும்மா விட போறதில்ல. சும்மா விட போறதில்ல. டேய், இங்க இருந்துகிட்டு குய்ய முறைன்னு கத்திக்கிட்டு இருந்தா எப்படா? இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அப்புறம் 2ல 1 பாரு. தப்பிச்சுப்பா? எப்படிடா? அவன் தியார் ஜெயில இருந்தே தப்பிச்சு போறான். இது என்னடா பிஸ்கோத்து ஜெயிலு? நம்ம கைவசம் ஐடியா இருக்கு, கண்டுக்க. எப்படிங்க? அட இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. ஒண்ணு இல்ல சார். சும்மா சொல்லுங்க சார். சும்மா சொல்லுங்க சார். சார் ஒண்ணு இல்ல. நான் தப்பிச்சு போக மாட்டேன். நான் தப்பிச்சு போக மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் தப்பிச்சு போக மாட்டேன். சத்தியமா நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஒரு பொண்ணோட மனசை சாகடிச்சுட்டு அவ கழுத்துல தாலி கட்டுறது எந்த வகையில நியாயம்? நீங்க படிச்சவங்க, இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. காஃபி எடுத்துங்க. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறது மிஸ்டர் விஸ்வநாத்தோட ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, என் ஃபேமிலிக்கு ஆசையம். ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறதும் சூழ்நிலையால இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில சாதாரண விஷயம். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா தயவுசெய்து நீங்க வெளியே போறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு.
பிடிச்சாலும் பிடிச்சிருக்காரு. உங்க அப்பா புளியும் ரொம்ப பிடிச்சிருக்காரு. மாப்பிள்ள ஜெயில் சூப்பரண்டா. ஏய், கைதிகளை கட்டி மேய்க்கிறவரு உங்ககிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி நடந்துக்கோ. ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா காலமெல்லாம் நாம தான் கைதியா இருக்கணும். ஏய், ஃபர்ஸ்ட் நைட்ல மாப்பிள்ள கிட்ட சேலஞ்சு பண்ணிடாத. மாப்பிள்ள பயந்துட்டு ஓடி போறாரு. ஏய், நீ தொடைய மாட்டிக்க. நாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு வரோம். ஏய், வாங்கடி போலாம். சுப்னா, 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 ஐயா, ஐயா, எங்க ஊர் கவுன்சிலர் ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய உயிரோட எரிக்க பாக்குறாருங்க. நியாயம் கேட்டா எட்டி உழைக்கிறாரு. நீங்க தான் காப்பாத்தனையா, நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ, நேரங்காலம் தெரியாம காலில் வந்து விழுந்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடியா. கைச்சட்டக்காரனுக்குலாம் நல்லது கெட்டது கிடையாதா? ஐயா, உங்க வீட்டுல தாராளமா ஆனா என் வீட்டுல கெட்ட காரியம் நடக்க வேண்டாங்க. ஐயா, நீங்க மட்டும் வரலன்னா என் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். பொன்னுசாமி, நீ ஊர்வலத்தை நடத்திட்டு போ. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, வாயா.
நமக்குத்தான் பொண்டாட்டிங்களும் சரியில்லை பிள்ளைங்களும் சரியில்லைன்னா ஊர்ல எல்லாருக்கும் அப்படித்தான் போல் இருக்கு. அது சரி, யார் தலையெடுத்து யார் மாத்த முடியும்? நீங்க சும்மா நிக்கிறீங்க, பாத்துக்கியா? பிரியாணி போடுவாங்க, பெரிய பிரியாணியா போடுவாங்க. ஆமா, நீ முதல்ல சொல்லு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா? இல்லையா, முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரன் போது யாத்திரை. ஆமா, பிரியாணி தானே வேணும். வா ஸ்டேஷனுக்கு வா, வெங்காயத்தோட சாப்பிடலாம். வாடா. இன்னையா பாத்துட்டீங்க, கொடுத்துக்கையா. ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏதாவது பேசுறேன், உன்னைய சேர்த்து குடிச்சிருவேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, இனிமே என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். விட்டுட சொல்லுங்க ஐயா, ஐயா, விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க. என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா, கேளுங்க ஐயா. ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். ஏதாவது பேசுறேன், உன்னைய சேர்த்து குடிச்சிருவேன். கேளுங்க ஐயா. ஐயா, ஒருத்தனை உயிரோட கொடுத்துறத ஜனங்க வேணா வேடிக்கை பார்க்கலாம், ஆனா போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்க முடியாது. நிறைய ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வேணா உள்ள முடிச்சு போடலாம், ஆனா ஒரு ஊரையே உள்ள போட முடியாது. ஏன்னா ஊர் பஞ்சாயத்து எடுத்த முடிவு இது. பஞ்சாயத்துல எடுத்த முடிவா? என்னையா சொல்ற? ஆமாங்க, இவர் எங்க ஊர் கவுன்சிலர். இவர் பொண்ண ஒரு திருட்டு போய் எடுத்துட்டோம்னா அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுங்கிறீங்களா? திருட்டுத்தனமா தாலி கட்ட போறவனை தகராறு பண்ணி புடிச்சிட்டு வந்திருக்கிறோம். அவனை இதே இடத்துல ஐயா கையால நெருப்பு வச்சு கொடுத்துருன்னு ஆசைப்படுறோம். இதுதாங்க எங்க தீர்ப்பு. ஐயா, என் பிள்ளையும் இவர் பொண்ணும் ஓடி போறது வாசம் தாங்க. சட்டப்படி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வாசம் தாங்க. ஆசைப்பட்ட 2 பேரையும் வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் பிள்ளைய அரக்கத்தனமா உயிரோட கொடுத்தணும்னு இவரு நினைக்கிறாரு. ஐயா, இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும். அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும். அவங்க 2 பேரும் மேஜரா? ஆமாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, சேர்த்து வைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு அழுதாங்க. ஊருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம நான் தான் கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன். மேஜரானவங்க கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது. அவனை வெளியே வர சொல்லுங்க. எவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துறேன். 101 கதவை திறந்து பையனை வெளியே கொண்ட. ஏண்டா, பேட்ட பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த திருட்டு பயலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? என்ன சார் பாக்குறீங்க? உங்க பிடிவாத குணத்தை மாத்தணுன்றதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும். ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு உயிரை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? இந்த காக்கி சட்டையை போடும்போது தேசிய கொடி முன்னால சத்திய பிரமாணம் என்ன சார் எடுத்துக்கிட்டோம்? 1000 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி உள்ள இருக்க கூடாது. எந்த தப்புமே செய்யாத இந்த நிரபராதியை ஜெயில அடைச்சிங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் குற்றவாளி. இந்த ஆளு தீப்பந்தத்தை தூக்குன உடனே அரக்கத்தனத்தை சட்டம் அனுமதிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நீங்களே அரக்கனா மாறிட்டீங்களே சார். மேஜரான இன்னொருத்த பொண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, உங்க பொண்ணை துப்பாக்கி எடுப்பீங்களா?
இது எந்த விதத்துல சார் நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இந்த பொண்ணு இவனோட மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா, இன்னொருத்த பொண்டாட்டி என் தலையில கட்டணும்னு ஆசைப்படுறீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? 2 பேரையும் பிரிச்சு வச்சா காதல் செத்துருன்னு நினைச்சீங்க. ஆனா செத்தது காதல் இல்ல, இந்த அப்பாவியோட அம்மா. அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டீங்களே சார். லவ் இஸ் காட்னு சொல்லுவாங்க. காதலிச்ச 2 பேரை சேர்த்து வைக்கிறது நம்ம கடவுளுக்கு செய்யற தொண்டுடா. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சோம்னா செஞ்ச தப்ப நெத்தில எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருங்க. ஆனா நீங்க மட்டும் நீங்களே இப்படி தப்பு பண்ணா அப்புறம் ஊர்ல யார் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் இவன் ஒரு குற்றவாளிங்கிறதுனால தானே உங்க மருமகனை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இப்ப நீங்களே ஒரு குற்றவாளியா தானே நிக்கிறீங்க. குற்றத்தவரு குற்றவாளியை வெறுக்காதன்னு சட்டமே சொல்லி இருக்கு. இவங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம், நீங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம். எதுக்கு சார் வளவளன்னு பேசிட்டு? இப்ப இவங்களை வீட்டுக்கு கூட்டி போறீங்களா, நாங்க கூட்டி போட்டுப்பா? பையன் தான் உருப்படாம போயிட்டான். பொண்ணாவது பெரிய இடத்துல வாழ்க்கை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை பேராசைங்கிறது இப்ப நாச்சுக்கிட்டேன். மாமா வீட்டுக்கு. நாங்க எங்க போனோம், எப்படி வாழணுங்கிறத எப்போ முடிவு பண்ணிட்டோம். முடிஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுவும் ஊரறிஞ்சு நடந்த கல்யாணம் தான்டா, ஆசீர்வாதம் பண்ணுடா. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. கைகுலுங்கும் மழையில் சத்தம் கீர்த்தனம் போலே, அதை மெட்டமைத்து பாடிடவா மெத்தையின் மேலே.